இலங்கையுடன் வங்கதேசம் மோதிய ஒருநாள் போட்டியில் காயம் காரணமாக வெளியேறிய முஸ்தபிஸ் ரஹ்மான் IPL போட்டியில் சென்னை அணிக்காக இந்த வருடம் விளையாட உள்ள நிலையில் இன்று காலை சென்னை வந்தடைந்த அவர் CSK அணியுடன் இணைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ், விவரம். வணக்கம். முஸ்தபிசர் ரஹ்மான் தற்போது சென்னை அணியின் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய RCBக்கு எதிராக நடைபெறக்கூடிய போட்டியில் விளையாடுவதற்காக சென்னைக்கு வந்தடைந்திருக்கிறார். இன்று காலை விமானம் மூலமாக புறப்பட்ட முஸ்தபிசர் ரஹ்மானை சென்னையில் IPL அணியானது அவர் தங்கும் இடத்திலேயே அவரை வரவேற்று அவரை வரவேற்பதாக அவருக்கு சில ஞாபகமாக சில நினைவு சின்னங்களையும் அவருக்கு வழங்கி இருக்கின்றனர். முஸ்தபிசர் ரஹ்மானை பொறுத்தவரையிலும் அவர் இந்த வருடம் சென்னை அணியின் தொடக்க ஆட்டத்திலேயே அவர் விளையாடுவார், முதல் போட்டியிலேயே அவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் சமீபத்தில் இலங்கையுடன் வங்கதேசம் அணி மோதிய போது அவருக்கு காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஸ்ட்ரெச்சரில் வைத்து அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு அவரது காயம் மோசமான நிலையில் ஏற்பட்டது. இந்த நிலையில் சென்னை அணிக்கான ஏற்கனவே சென்னை அணியில் விளையாடக்கூடிய பதிரனா மற்றும் கான்வே ஆகிய இருவரும் காயம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவரும் காயம் காரணமாக விளையாடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்நிலையில் தான் தற்போது முஸ்தபிசர் ரஹ்மான் சென்னைக்கு வந்திருப்பது. விரைவில் அவருக்கு காயம் குணமாகி இன்னும் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த போட்டியிலும் இவர் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.